ஏன் 2க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த நாட்டில் இவ்வளோ சலுகைகள்ன்ற மாதிரி, அதாவது வைடரா பார்க்குறப்ப தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைவாயிருச்சு. அதை சரி கட்டுறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய பேர்த்தை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தொடங்கின திட்டம் தான் நிறைய அலவன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அந்த திட்டம் தான் வந்து இன்னமும் செயல்பாட்டில் இருக்குது. பட் ரியல் டைமுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த 2 சைல்டு 3 சைல்டுக்கு மேஜர் சேஞ்சுன்றது வந்து இந்த கம்பேரிசன் படி பார்க்குறப்ப தெரியல. ஒரு குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி அலவன்ஸ் இல்லை, 2 3க்கு இருக்குது. இப்போ 2 குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு காம்ப்ளிமோ ஃபேமிலியா இல்லை, அது 3 குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு இருக்கு. ஸோ இதுதான் சேஞ்ச். ஸோ நம்பர் ஆஃப் குழந்தைங்களை வச்சு உங்களுக்கு காஃப் அலவன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபியூ ஹண்ட்ரட்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ஒரு குழந்தைய லைஃப் லாங் வளர்க்குற அளவுக்கான சப்போர்ட்ன்றது கிடையாது. அது இல்லாமல் சில உங்களுக்கு டேக்ஸில் சில பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். 3 குழந்தைங்க நீங்கள் கேன்டீனில் விடுறீங்கன்னா இப்போ அதில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கும். எல்லாமே ஃபியூரஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ரேஞ்சில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர மேஜராக இருக்காது. காஃப் வந்து ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் தான் பண்ணதே தவிர அதுவே ஒரு ரீசன் கிடையாது நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு. ஒரு குழந்தைய வந்து பாதுகாத்து வளர்க்குறது அந்த குழந்தையோட பெற்றோர் தான். ஸோ அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களால முடியுமா முடியாதா அப்படின்றது. அதனால மற்றவங்களோட சிச்சுவேஷனால மற்றவங்களோட எக்ஸாம்பிள்னால முடிவு பண்ணாதீங்க. ஒரு ஹியூமனை வளர்க்குறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இதில் மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. வீடியோ வந்து தேவைப்படுறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.